ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியான அடிப்படை சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துக்களை மறுபடியுமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய இந்த தொடர்ச்சியான வேதபாட வகுப்புகளில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததை ஞாபகம் இருக்குங்களா? திரள் கூட்டம் என்கிற ஒரு பாடம் பார்த்தோம். அப்போது தேவனுடைய திட்டத்தில் அவருடைய ராஜரீகத்திற்கு வரக்கூடிய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 144,000 பேர். இந்த 144,000 பேர் நம்ம சொன்ன நம்பர் அல்ல, இது பைபிள் இருக்கிற ஒரு நம்பர். அதுக்கு நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். பயப்படாதே சிறுமந்தையே. இந்த 144,000 பேருடைய லக்கம் இன்னும் முடியவில்லை அப்படின்னா இது எவ்வளவு சிவியரான ஒரு செலெக்ஷன் பாருங்கள். அப்போ அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும், இந்த உபத்திரவ காலம் வந்துடும். அந்த உபத்திரவ காலத்தில் உள்ளே போய் வெளியே வர்றவங்க தான் இந்த திரள் கூட்டம் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திட்டாங்க, அதனால் துவைச்சு இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆண்டவரை சேவிக்கிறார்கள்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போது இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற பாடம் என்ன ஒரு அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தில் 144,000 பேர் தான் திருச்சபை சிறுமந்தை மணவாட்டி அப்படின்னு சொல்லுது இல்லையா? இது கரெக்டாக இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தேவனே ஒரு வசதி வாய்ப்பு செய்து கொடுத்துருக்காரு. இந்த 144,000 பேர் கரெக்டாக அந்த திரள் கூட்டம் இவங்க 2 பேருமே தேவனுடைய திட்டத்தில் சரியாக வருகிறார்களா என்று நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்டினுடைய தலைப்பு அப்பமும் அற்புதமும். அப்பமும் அற்புதமும். அற்பமும் அற்புதமும்னு சொன்ன உடனே நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். அதைத்தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நினைக்கிறாங்க 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5,000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். உண்மைதான், அது ஒரு அற்புதம் மட்டும் நடந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கு. ஒரு அற்புதம் வனாந்தரத்தில் நடந்தது, இன்னொரு அற்புதம் மலையில் நடந்தது. அப்போ இந்த 2 அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கவனிக்கும்போது, அதற்கு முதல் அற்புதத்தை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 14 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள். அவர் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக போகிறாங்க. அப்போது ஆண்டவரிடத்தில் போய் சத்தியம் கேட்கணுங்கிற ஆர்வம் எப்படி இருந்திருக்கு வேணும்னு நம்ம சிந்திச்சுக்கலாம். பாருங்கள், வனாந்திரத்தில் கால்நடையாக அங்கே போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே திரளான ஜனங்கள் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்களெல்லாம் குணப்படுத்துகிறார். அவங்களுக்கெல்லாம் நல்ல சத்தியங்கள் அங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு 14 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, அதனால் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு அவங்கள அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடு, நீங்களே சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அங்கே என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம் பாருங்கள். எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்ன செய்கிறார் பாருங்கள், அதை வாங்குறார். அதை என்ன இடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது பாருங்கள், அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்களும் ஜனங்களிடத்தில் அங்கே கொடுத்தார்கள். இந்த வசனம் இப்படித்தான் இருக்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்குறாரு ஜனங்கள்கிட்ட, அவங்க சீஷர்கள் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூட எடுத்தாங்களாம். இதில் ரொம்ப பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சூழலை கொஞ்சம் கவனிக்கலாம். 12 கூட எடுத்தாங்க.
அதில் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர். இதெல்லாம் பர்டிகுலராக சில கணக்குகள் கொடுக்குறார். சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்படின்னா புருஷர்கள் மட்டும் 5000 பேர்னா அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய குழந்தைகள் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாது. ஆனால் ஒரு 10-12,000 பேர் இருக்கலாம். அப்போ டோட்டலாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு 5 அப்பமும் 2 மீனும் சேர்ந்து 12,000 பேர்த்துக்கு, புருஷர்கள் மட்டும் 5,000 பேர், 12,000 பேர்த்துக்கு எப்படி சர்வ் பண்ணியிருக்க முடியும்? எந்த இடத்துல அற்புதம் நடந்தது? இது சரியாக இருக்குமா என்று சொல்லி கவனிச்சிங்கன்னா, இப்போ நமக்கே சில கல்யாணங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பந்தியில் 500 பேர் உட்காரலாம். ஒரு 2000 பேர் வந்தாங்கன்னா 4 பந்தி, ஒரு பந்திக்கு அரை மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம். கவனிச்சு பாருங்கள். இதே ஒரு 10,000 பேர் வந்தால் ஒரு நாள் முழுதும் பரிமாறிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே ஒரு 10-12,000 பேர்த்துக்கு எப்படி 5 அப்பம் 2 மீன் கொண்டு பரிமாறி இருக்க முடியும்? கவனிச்சு பாருங்கள். இது ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் பந்தி இருக்க கட்டளையிட்டு இப்போ எல்லாரையும் உட்கார வச்சிட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவர் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்குது, 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சது இல்லையா? 7 பேருக்கு கொடுத்து முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்காது இல்லையா? ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, எல்லாரும் திருப்தி அடைகிறாங்கன்னா எப்படி? அத்தனை பேருக்கு கொடுக்குறதுக்கு எப்படி கிடச்சிது? எப்படி இருந்தது? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அப்படின்னா எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு 12,000 பேர் 15,000 பேர்த்துக்கு அங்கே பரிமாறுறதுன்னா எப்படி பரிமாறுறது? இவைகளெல்லாம் பெரிய கேள்விகள். அப்புறம் அத்தனை பேர் உட்காரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய அந்தக்கெல்லாம் மைக்கு கிடையாது, ஆம்பிளிஃபையர் கிடையாது. அப்படின்னா எப்படி அவர் பேசியிருப்பார்? அவருடைய வார்த்தைகள் எப்படி அந்த ஜனங்களிடத்தில் போயிருக்க வேணும்? நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில பேர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு வனாந்தரத்துக்கு போயிட்டால் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போது எந்த இடத்துல எக்கோ அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் கிறிஸ்து உட்கார்ந்துருப்பார். இப்போ எல்லா ஜனங்களும் அவர் பேசும்போது அந்த எக்கோவில் இந்த சவுண்ட் எல்லாருக்கும் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு தேவை இந்த அற்புதம் எப்படி நடந்தது அதுதான் தெரியணும். இப்போ 5 பேர் 5 அப்பம் 2 மீன்னா 7 பேருக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது பந்தி இருக்க கட்டளிட்டார், எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா இந்த அற்புதம் எப்படி நடந்தது பாருங்கள். இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது நிறையா அப்பம் இருந்தால் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கலாம். வெறும் 5 அப்பம் 2 மீனை எப்படி கொடுக்குறது? அப்போ இந்த மாதிரி ரவுண்டாக உட்கார வச்சுருந்தா எப்படி பரிமாறி இருக்க முடியும்? கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அவர் பந்தி இருக்க கட்டளையிட்டார். படிக்கிறோம் இல்லையா? எப்படி பந்தி இருக்க கட்டளையிட்டார்னா பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக உட்கார வச்சு இப்போது பரிமாறுறார். எப்படி பரிமாறுறார்? என்ன சொல்கிறார்? நீங்களே பரிமாறுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த லைனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அவர் ஆசீர்வதித்து முதல்ல யாருக்கு கொடுத்தாருன்னு படிக்கிறோம்? சீஷர்களுக்கு. இப்போ இந்த பந்தி எப்படி தெரியுமா போயிருக்கு வேணும்? கவனிங்க, லைனாக இந்த பந்தியில் 10,000 பேர்த்துக்கு தனியாக கொண்டு போய் அப்போ அந்த 12 சீசர்களும் கொடுத்தாங்கன்னா அதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? ஆனால் இந்த பந்தி எப்படி பரிமாறி இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் வரிசையாக பந்தி கட்டளையிட்டு இப்போ இந்த அற்புதம் எங்கே நடக்குது அப்படின்னா அப்படியே எடுத்து கொடுத்துட்டா அது 5-7 பேர்த்தோட முடிஞ்சிடும். ஆனால் அற்புதம் எங்கே ஆரம்பித்து எப்படி நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து கையில் இருக்குது. அதை எடுத்து முதல்ல சீசர்களுக்கு கொடுக்குறாரு. சீசர்கள் அடுத்த லைனில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைச்சதை அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே போகுது. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைச்சதை அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம சில ஊர்களெல்லாம் அந்த பந்துகளை எல்லாம் பாஸ் பண்ணுற விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க தெரியுங்களா? ஒருத்தர் கைக்கு வந்தால் இன்னொருத்தர் கைக்கு அப்படியே கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் பந்து இருக்க கட்டளையிட்டு அப்படியே பாஸ் பண்ணிகிட்டு போயிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கார். அற்புதம் இவர் கையில் நடக்குது. கவனிங்க, அற்புதம் இவர் கையில் நடக்குது. தீரவே மாட்டேங்குது. இவர் கொடுத்துட்டே இருக்கார். வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படியே போயிட்டு இருந்து சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குது. அதை எங்கே வைக்கிறது தெரியாமல் கடைசியில் கொண்டு போய் கூடையில் என்ன போட்டிருக்காங்க. இங்கே போயிட்டே இருக்குது.
அப்படின்னா அந்த 12 கூடை அளவுக்கு நிரம்பினதுக்கப்புறம் தான் தெரியுதுங்கிறது. எப்படின்னா இவர் இங்கிருந்து போயிட்டே இருக்கு, அவங்க கொஞ்ச நேரம் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அந்த கூடை நிறையுதுங்கிற போது தான் இங்கே என்ன ஆகுது, அந்த கொடுக்கப்படுது நிறுத்தப்படுது. அப்போது இந்த அற்புதம் எப்படித்தான் நடந்ததுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையிலிருந்து சீஷர்களுக்கு பாஸ் பண்ணப்பட்டது. அங்கிருந்து வரிசையாக உட்கார்றாங்க பாருங்கள், அது கடைசி லைன் இருக்கிறவங்க வரைக்கும் இவங்க போய் தனித்தனியாக கொடுக்கல, இவர்கள் அவர்களுக்கு அடுத்து நின்ன ஜனங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க அடுத்து உட்கார்ந்துருக்கிற ஜனங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க அடுத்து உட்கார்ந்துருக்க ஜனங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இப்படியே பாஸ் ஆகி கடைசி வரைக்கும் போச்சு. அற்புதம் இப்படி தான் நடந்தது. கவனிக்கிறீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 கூடை அளவுக்கு 5000 புருஷர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க. மனைவிகள் குழந்தைகள் எத்தனை பேர் தெரியாது, நான் நமக்கு கணக்கு சொல்லுது 12 கூடைகள். ஏன் அந்த 12 கூடைகள்? இவங்க கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, அந்த 12 கூடை நிறையும் போது தான் தெரியுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரிங்களா? சரி, இது வந்து ஒரு அற்புதம். இதுக்கப்புறம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அற்புதம் இதே மாதிரி நடக்குது. வாசிக்கலாம் 29ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இப்போ ஒரு மலைக்கு போகிறார். கவனிங்க, முதல் வனாந்தரத்துக்கு போனார், அப்போ ஜனங்கள் போனாங்க. இப்போ மலைக்கு போகிறார். இப்போது மலைங்கிறது தெரியும் இல்லையா, ஒரு நாள் முழுவதும் நடக்கணும், அந்த அளவுக்கு ஒரு மலை. அப்படிப்பட்ட மலைக்கு இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும்போது இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். எங்கே? மலையில். அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க தூக்கிட்டு தான் போயிருக்கணும் இல்லையா? தூக்கிட்டு போய் மலையில் அவங்க இயேசு கிறிஸ்துவிட்ட வைக்கிறாங்க, பாதத்தண்டையில் வைத்தார்கள். அவர் அவர்களை சொஸ்தப்படுத்துகிறார். அதுக்கடுத்து நம்ம கவனிக்கும்போது ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ நடக்கிற விஷயம் பாருங்கள். முதல் அற்புதத்தில் சாயங்காலம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு சீஷர்கள் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இல்லை நீங்களே அவங்களுக்கு பரிமாறுங்க. அப்போ இருக்கிறத வச்சு இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்துட்டார். இப்போ 2வது முறை ஆண்டவரே பரிதவிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 15:32 வாசிக்கலாம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். பார்த்தீங்களா, ஜனங்களுக்காக இப்போ இவரே முன்னாடி வந்துட்டார், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரியே? இப்போ கவனிங்க, அந்த காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை கேட்கறதுக்கு மலைக்கு மேலே ஏறுறதே ஒரு நாள் பிரயாணம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க, 3 நாள் எங்கிட்ட தங்கியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி புரிஞ்சுக்க வேணும்? கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம், தீர்ந்து போயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். 3 நாளுமே சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சொல்கிறார் ஆண்டவர் வந்து பாருங்கள், இந்த 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசில்லை, வழியில் என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இடத்துல எத்தனை அப்பம் இருக்குது, எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார்கள். அதற்கு 2வது முறை அந்த அற்புதத்தில் அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். மறுபடியும் வனாந்தரத்தில் செய்த மாதிரியே அவர்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் பாருங்கள், அந்த 7 மீன்களையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதே மாதிரி தான் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்குறார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறினோன்னு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிரப்பிருக்கிறாங்க? 7 கூடைகளை எடுத்தார். அப்படின்னா 2வது முறை 7 கூட நிறையிற வரைக்கும் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அற்புதம் எங்கே நிகழ்ந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கையில் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார். அது குறையவே இல்லை. அவருடைய கையிலிருந்து போன அப்பமும் மீனும் குறையவே இல்லை. சீஷர்கள் அதை பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது 2வது முறை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர். கவனிங்க, இந்த கணக்குகளை தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்டிகுலராக ஒரு விஷயம் இல்லாமல் சொல்லலை. முதல் அற்புதத்தில் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டவங்க. 2வது மலையில் நடந்த அற்புதத்தில்
புருஷர்கள் மட்டும் 4000 பேர். இது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தியாகி 7 கூடைகள் நிரம்ப அங்கே எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோதான். இந்த 2 அற்புதங்களையும் ஆண்டவர் எப்படி செய்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய கையில் தான், அங்கிருந்து தான் இந்த அப்பமும் மீனும் போகுது. அதுக்கு அடுத்தது சீசர்கள் கையில் போகுது. சீசர்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்கிறவங்க கையில் போய் அப்படியே அந்த அப்பமும் மீனும் அவங்களுக்கு அது போயிடுச்சு. இந்த 2 அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் செய்தார்? ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு போதனைகள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தா ஒரு போதனை, நின்னா ஒரு போதனை, திரும்பி பார்த்தாருன்னா அதில் ஏதாவது ஒரு போதனை இருக்கும். அப்படின்னா அவர் செய்த அற்புதத்தில் போதனை இல்லாமல் இருக்குமா? அப்போ என்ன அற்புதம்? இந்த அற்புதத்தில் ரொம்ப முக்கியமானது ஃபுட்டு, உணவு. அவங்களுக்கு மெயினான சாப்பாடுங்கிறது அப்பமும் மீனும் தான். ஏன்னா அங்கே மீன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது இல்லையா? அப்போது அங்கே உணவு தான் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்போ முதல் அற்புதம் வனாந்தரத்தில் நடந்தது. இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கவனிச்சின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது அவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறாராம். டோட்டலாக உலக ஜனங்கள், அதாவது அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு. ஏன்னா அவர் பின்னாடி தானே போனாங்க. இதில் நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் இந்த அற்புதம் நடக்கலை. இயேசு கிறிஸ்து பின்னாடி வனாந்தரத்துக்கு போன ஒரு வகுப்பார், இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி மலைக்கு போன வகுப்பார். இயேசு கிறிஸ்து பின்னாடி வனாந்தரத்துக்கு போகிறதுங்கிறது, வனாந்தரங்கிறது தெரியும் இல்லையா? வனாந்தரத்தில் எந்த வசதியும் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனால் உங்களுக்கு எந்த சலுகை எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துகிட்டு வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அழைப்பு தான் முதல் வருகையில் நிறைய பேர் கூப்பிட்டார். அந்த வனாந்தர நிலைமைக்கு கூப்பிட்டார். கொஞ்சம் பேர் வந்தாங்க இல்லையா? அவர்களுக்கு அந்த அற்புதம் அங்கே நடந்தது. அப்போ மலையில் செய்யக்கூடிய அற்புதம் எதை குறிக்கணும்? மலைனாலே நம்ம 3ஆம் உலக சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? இந்த மலையிலே சேனைகளின் கர்த்தர் ஒரு பெரிய விருந்து பண்ணுவார். உலக ஜனங்களுக்கு ஒரு விருந்து பண்ணுறார். இந்த மலையில் அவருடைய ராஜ்யம் மலை. அப்போ 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது இந்த அற்புதத்தை ஆரம்பிச்சுட்டு போனார். 2ஆம் வருகையில் வந்து இந்த அற்புதத்தை முடிக்கிறார். அப்போ அந்த 2 வருகைக்கு நடுவில் இந்த 2000 வருஷம் இருக்கு இல்லையா? இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த அற்புதம் இங்கே நடந்துட்டுருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் செய்த முதலாம் அற்புதம் கிறிஸ்துவுடைய முதல் வருகைக்கு ஒரு அடையாளமாகவும், அவர் மலையில் செய்த அற்புதம் 2ஆம் வருகைக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்குது. அப்போ இந்த 2லையுமே முக்கியமானது அப்பமும் மீனும் தான். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எப்படி அவரை தேடி வந்தவங்களுக்கு அப்பம் கொடுத்தார் இல்லையா? இந்த அப்பம் எதை குறிக்கிறதுன்னு படிச்சிருக்கிறோம். ஆண்டவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இந்த அப்பம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தேவனுடைய வசனங்கள், வாக்கியங்களுக்கு அடையாளமாக இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி எழுதுவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமியில் வந்த உடனே அவரை தேடி வந்தவங்களுக்கு அவர் கொடுத்தது என்ன தெரியுமா? அந்த அப்பம், மீன். இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, இந்த அப்பம், மீன் எல்லாம் இன்றைக்கு மனிதர்களுடைய ஆகாரம். அன்றைக்கி அவங்களுக்கு மெயின் ஃபுட்டு அதுதான். அப்பம் ஒரு 4-5 எடுத்துக்குவாங்க, மீன் ஒரு 2 எடுத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஆகாரங்கிறது தேவனுடைய வார்த்தைகள். அப்போ முதல் வருகையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தவர்களுக்கு அவர் என்ன கொடுத்தாருன்னா தேவனுடைய வார்த்தைகள். அது தாங்க டெவலப் ஆகிருக்கு. அந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். அவர் கையில் தான் வார்த்தை இருந்தது. அது அப்படியே யார்கிட்ட கொடுக்குறாருன்னா முதல் அப்போஸ்தலர்கள். கவனிங்க, அந்த வார்த்தைகள் யார்கிட்ட போச்சு? அப்போஸ்தலர்கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. அப்படியே அதை கொடுத்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தாங்க. 2000 வருஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைசி கால, இன்றைக்கி சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கைக்கு இது வந்தாச்சுங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரிஜினல் சத்தியம், ப்ராப்பர் சத்தியம், ஷார்ப்பான சத்தியம், உண்மையான சத்தியம். இதெல்லாம் வேத வசனங்களை மையமாக கொண்டது, தேவனுடைய திட்டங்களை மையமாக கொண்ட சத்தியம். ரொம்ப கிளியராக இருக்கும், எந்த விதமான குழப்பமும் வராது. சரிங்களா? இதை தாங்க முதல் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட கொடுத்தார், சீஷர்கள் அடுத்த ஸ்டேஜில் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம கைக்கு வந்தாச்சுங்க இந்த சத்தியம். அதனால தான் சீஷர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கணும் ஏற்கனவே. எபேசியர் 2:20 படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் பாருங்கள், நம்மளாம் எப்படி வளர்ந்துருக்கணும். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ அப்போ முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் அவர் இந்த வசனங்களை கொடுத்துட்டு போனார், அதை அப்போஸ்தலர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் வருகையில் வரும்போது, இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் 2ஆம் வருகையில் வருவதற்குரிய வசனமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய ஒரு எச்சரிப்பின் வசனம். பூமியின் வாசற்படியில் நான் தட்டுறேன்னா திரும்பி மனக்கதவை பற்றி சொல்கிறார். யார் உங்கள் மனசை திறக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் வந்து நான் போஜனம் பண்ணுவேன். இப்படி தான் ஒரு நாள் தன்னுடைய சீஷர்கள்கிட்ட அவர் 2ஆம் வருகையை பற்றி பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசுகிறார் பாருங்க. லூக்கா 12:40 அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். பாருங்க, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், அப்போ நீங்கள் ஆயத்தமாருங்கன்னு சொல்லும்போது பேதுரு பாருங்கள் அந்த டைமில் என்ன கேட்குறார், ஆண்டவரே இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? ரொம்ப ஞானமான கேள்வி. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போ நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சீஷர்களா, எங்களுக்கு மாத்திரம் பொருந்துமா, அல்லது எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வரப்போகிறாங்க உங்களுடைய சீஷர்களா, அவங்களுக்கு சேர்ந்து இது பொருந்துமா, அல்லது அவங்களுக்கு சேர்ந்து சொல்கிறீங்களா? அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் தான் நம்முடைய கவனத்தை இருக்கிற ஒரு வசனமாக இருக்குது. லூக்கா 12 பாருங்கள் 37 வாசிக்கலாம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். பாருங்க, அதுக்கு பதில் வேற ஒரு பக்கம் இருக்கு பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான். அவர் என்ன செய்யறாரு? அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து. எக்ஸாக்டாக இதாங்க நடக்குது. இப்போ பாருங்க, சகோதரி உட்கார்ந்துருக்கீங்க, அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாக வந்து உங்கள் வீடுகளுக்கே வருது பாருங்கள். யூடியூப் மூலம் இந்த சத்தியங்கள் புரியுதா? வீடுகளுக்கே வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கேயோ போய் உட்கார்ந்து கேட்ட காலமெல்லாம் போய் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்முடைய வீடுகளுக்கே இந்த சத்தியங்கள் வந்து சேருது பார். அவர் சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். கவனிக்கிறீங்களா? இதுதான் 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? டோட்டலாக இந்த 2 அற்புதங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த 2 அற்புதத்திலையும் சாப்பிட்டவருடைய லிஸ்ட்டில் கவனிங்க, சாப்பிட்டவருடைய லிஸ்ட்டில் ஒரு குரூப்பை மட்டும் நம்பர் சொல்கிறார், ஆண்களை மட்டும் சொல்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? டோட்டலாக நம்ம எல்லாருமே திருச்சபையின் பிள்ளைகள். இதில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ட்ரீட் பண்ணுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனம் வந்து புருஷராய் இருங்கள் அப்படிங்கிறது புருஷர்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா இல்லை. விழித்திருங்கள் இது எல்லாருக்குமே தான், ஆண்களுக்கும் பெண்கள் சகோதரிகளுக்கு சேர்த்து தான் சொல்கிறார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் எல்லாருமே புருஷராக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் இந்த அழைப்பில் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே கலாத்தியர் 3:28 படிச்சிருக்கிறோம். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. இந்த அழைப்புக்குள்ளே ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் இப்போ எப்படி இருக்கணும்? புருஷர்களாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். ஏன் புருஷர்களை பற்றி அங்கே சொல்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சொல்லு, மனைவிகள் புருஷர்களை பற்றி அங்கே சொல்லாமல் சாதாரண ஒரு புருஷர்கள், ஒரு பெண்கள் அப்படி எடுத்துக்கலாம். சாதாரணமாகவே பெண்கள் என்னென்னு சொல்லுவாங்க? ஒரு பலவீனமாக இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் புருஷர்கள் எப்படி இருப்பாங்க?
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அப்போ விசுவாசத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிறத தான் அங்கே புருஷர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய ஒரு மகா பெரிய திட்டத்துக்குள்ளே கவனிக்கிறீங்களா, இந்த புருஷர்களாக ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நின்னவங்க எத்தனை பேர்னா 144,000 பேர் தான். ஸோ இப்போ இதுதாங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இல்லை, அவர் பெருகணுமா? கவனிக்கிறீங்களா? நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவின் சபை சப்ஜெக்ட்லேயே படிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தலை, அவர் ஒருத்தராக தான் இருந்தார். கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் தான். அப்படியே 12 சீசர்கள் வந்தாங்க. அப்படியே 12 அதனுடைய மடங்கு பார்த்தீங்கன்னா 144. 12 12 144. இவர்கள் 1000 வருஷ அரசாட்சியை கிறிஸ்துவோட செய்ய போகிறதுனால இதை சேர்த்துனீங்கன்னா 144,000 பேர் வரும். இது நம்ம சொன்ன நம்பர் இல்லை, இது தேவனே நிர்ணயித்த நம்பர். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க, ஏசாயா 14:24. தேவன் சொல்கிறாராம், நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நான் என்ன நிர்ணயிச்சுக்கிறனோ அதுதான். அப்போ தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்க போகிற ஜனங்களுடைய எண்ணிக்கையை தேவன் நிர்ணயித்தார். அவர்கள் புருஷர்களாக இருக்க வேணும்னு அவர் முடிவு பண்ணார், ஸ்டெடியாக இருக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ அந்த நிர்ணயித்த நம்பர் தான் 144,000. இது எப்படி பெருகுது? இதைத்தான் சொல்லும்போது யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோவான் சொல்கிறார். அப்போ கிறிஸ்து பெருகணும். எப்படி பெருகணும்? ஒருத்தராக வந்தார், அப்படியே இந்த 2000 வருஷத்தில் 144,000 பேரை பெருகிட்டாங்க இல்லையா? அப்போ இது எப்படி பெருகினாங்க அப்படிங்கிறத இப்போ அவர்கள் சாப்பிட்ட உணவுலேயே கண்டுபிடிக்கலாமா? அதுதான் பைபிள் டெக்னாலஜி. கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது 2 அற்புதம் நடந்தது. இந்த 2 அற்புதத்தில் பாருங்கள், அப்பம் மீன் சாப்பிட்டவங்களுடைய லிஸ்ட்டு பாருங்கள். முதல் அற்புதத்தில் 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்டவங்க புருஷர்கள் 5000 பேர் புருஷர்கள். கவனிங்க. 2வது மலையில் நடந்த அற்புதத்தில் 7 அப்பம் சில சிறு மீன்கள் அப்படின்னு தான் நமக்கு பைபிள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நம்பர்னு தெரியல. அப்போ இதுக்கு மூத்த சகோதரர்களெல்லாம் என்ன ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா, சாதாரணமாகவே அப்பங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க, மீன் சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்குவான். அதில் 1 or 2 தான் இருக்கும். அப்பங்கள் கொஞ்சம் நிறைய வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய உடல் பசிக்கு தகுந்தபடி. அப்போ அவங்க 2 மீன் தான் எடுத்துருக்கிறதான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஓல்டு டிரான்ஸ்லேஷனில் 2 மீன் தான் இருக்குது, ஆனால் நமக்கு காலப்போக்கில் டிரான்ஸ்லேஷனில் சில மீன்கள்னு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கணக்கு மட்டும் தெரியும், 5 அப்பம் 2 மீனுங்கிறது, அப்பம்ங்கிறது நிறையா, அவங்களுக்கு சைடில் அவங்க சாப்பிட வேண்டியது அந்த 2 மீன் தான். அப்போ இங்கேயும் நம்ம 2 மீன் போடலாம். சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? 4000 பேர். இதை டோட்டலாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பங்கள் மீன் இதையும் ஒரு பக்கம் கணக்கு எடுத்துக்கிட்டு, அதை சாப்பிட்டவங்க எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இதை சாப்பிட்டு தான் அவங்க பெருகினாங்க இல்லையா? இப்போ அப்பம் மீனெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதைய சாப்பிட்டு பெருகின புருஷர்களாக இருந்தவங்க எத்தனை பேருங்கிறத இப்போ நம்ம கணக்கு பார்க்க போகிறோம். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பங்கள் பாருங்கள் எத்தனை? 5 7 12. மீன் எத்தனை? 2 2 4 இல்லையா? மொத்தமாக சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னா 9000 பேர். அப்போது 12 கூட்டல் 4 மொத்தம் 16. சாப்பிட்ட ஐட்டம் 16. சாப்பிட்டவங்க டோட்டலாக 9000. இப்போ என்ன சொன்னார்? அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்போ இந்த சத்தியத்தை சாப்பிட்டு பெருகின ஜனங்களுடைய பெருக்கு தொகையை கொஞ்சம் கவனிக்கும் போது, இந்த 16ஐயும் 9000ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 144,000 பேர் புருஷர்கள் அப்படின்னு வரும். கவனிக்கிறீங்களா? புருஷர்கள் மட்டும் எத்தனை பேரா? 144,000 பேர். அப்படின்னா கிறிஸ்துவுடைய மனவாட்டி ஆகிறவர்கள் யாருன்னா, டோட்டலாக இந்த சத்தியத்தை சாப்பிட்டு நிலச்சி நின்னவங்க 144,000 பேர். அப்போ மிச்சம் யார் இருந்தது? பெண்களும் குழந்தைகளும். இவங்க யார் அப்படின்னா
அதுக்கு பின்னாடி வரக்கூடிய திரள் கூட்டத்திற்கு ஒப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா பெண்கள் குழந்தைகளை எப்படி நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கலான்னு, குழந்தைகள் கொஞ்சம் வளராமல் இருக்கிறவங்க இல்லையா, பெண்கள் கொஞ்சம் பலவீனமாக. அப்போ சத்தியத்தில் சரியாக வளராதவர்களும் பலவீனமானவர்களும் தங்களுடைய வஸ்திரத்தை அவங்க கரைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பாங்க. அதனால தான் இதை தோய்த்து வெளுத்தவர்கள் படித்தோம். அப்போ வளராதவர்களும் பலவீனமானவர்களும் அந்த வகுப்பார் தான் திரள் கூட்டம். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம தேவனுடைய சத்தியங்கள் ரொம்ப ஷார்ப்பானது. தேவன் கரெக்டாக தான் தன்னுடைய கணக்குகள் எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். அப்போது மொத்தமாக இந்த சத்தியத்தை உட்கொண்டு ஸ்டெடியாக நிற்கிறவங்க யாருன்னா இந்த 1,44,000 பேர் தான், புருஷர்கள் மாதிரி. மற்றவர்களெல்லாம் இந்த திரள் கூட்டத்தை போல் அவங்க சாப்பிட்ருக்காங்க பாருங்கள், அவங்களும் சாப்பிட்ருக்காங்க, அவங்களும் அந்த கணக்கில் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கணக்குன்னு தெரியல. அதனால தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அந்த திரள் கூட்டத்துக்கு அந்த எண்ணிக்கை இல்லைன்னு சொல்கிறார். நமக்கு தெரியாது, அது தேவனுக்கு நல்லா தெரியும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை இல்லாமல் வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இப்படியாகத்தான் தேவன் தன்னுடைய திட்டங்களை, அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, நுணுக்கங்களில் இருக்கக்கூடிய கணக்குகளை, கணக்குகள் இருக்கக்கூடிய சத்தியங்களை இந்த வசனங்களின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்துட்ருக்கார். கவனிக்கிறீங்களா? இது ஏன் இந்த சப்ஜெக்டை நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா 1,44,000 பேர் கரெக்டாக அப்படின் போது இந்த 2 அற்புதங்களுமே நமக்கு கிளியராக சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை கேட்டு பெருகி புருஷர்கள் கண்டிஷனுக்கு வந்தவங்க 1,44,000 பேர், மற்றவர்கள் திரள் கூட்டம். ஆகையினாலே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் நமக்கு என்ன தேவன் சொல்ல வர்றாருன்னா, நமக்கு திரள் கூட்டமாக இருக்கா கூப்பிட்றாரு. நம்மளை பார்த்து என்ன சொன்னார்? இப்போ புருஷர்களாயிருங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ சத்தியத்தில் நம்ம ஸ்டெடியாக இருக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி தெரியுமா? தொடர்ந்து இந்த சேனலில் வரக்கூடிய சப்ஜெக்டை கேட்கணும். அது ஒன்று தாங்க வழி, வேறு வழியே கிடையாது. நாங்களும் நிறைய சபைகள், நிறைய சத்தியம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் உண்மையான சத்தியம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்கார். அன்புக்குரிய சகோதர சூழலே, 2 பேர் நமக்கு சொன்ன அட்வைஸ் படி நம்ம நீ நடந்து கொள்ளலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக இருக்கும்படியாக ஜாக்கிரதையாக இருங்கள். சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இனி அடுத்து வரப்போவது ஒரு மகா பெரிய உன்னதமான பாடத்தை அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே நம்ம எல்லாரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.